நான் தான் மண்ணான பெட்ரோல் ஊற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி ஆள் இருக்கவே கூடாது நாட்டுலன்றதுக்காக செய்தேன். மனைவியோடு சேர்ந்து வாழ்க்கையை நடத்தப்பார் என கூறிய விசிக பிரமுகரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு வேடிக்கை பார்த்த இந்த நபர், ஆமா நான் தான் கொளுத்தினேன் என நெஞ்சை நிமிர்த்தியும் பேசுகிறார் என்றால் நல்லதுக்கே காலம் இல்லைதான். நான் தான் மண்ணான பெட்ரோல் ஊற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி ஆள் இருக்கவே கூடாது நாட்டுலன்றதுக்காக செய்தேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரையூர் கிராமத்தை சேர்ந்தவர் சூசைநாதன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட சமூக நல்லிணக்க பேரவையின் அமைப்பாளராக இருந்து வந்தார். அதே கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் தனது மனைவி பலருடன் தகாத உறவில் இருப்பதாக கூறி கடந்த சில ஆண்டுகளாக அவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சின்னத்தம்பியை அவரது மனைவியுடன் சேர்ந்து வாழுமாறு சூசைநாதன் கட்ட பஞ்சாயத்து செய்தார். அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது சின்னத்தம்பி சூசைநாதனை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அதனால் சூசைநாதன் லேசாக சின்னத்தம்பியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சின்னத்தம்பி அதிகாலை 2:45 மணியளவில் தனது உறவினர்களான அந்தோணிசாமி மற்றும் சகாயராஜ் ஆகியோருடன் சூசைநாதன் வீட்டிற்கு சென்றார். வீட்டுக்கு வெளியில் கட்டிலில் படுத்திருந்த சூசைநாதன் மீது பெட்ரோலை ஊற்றி கொளுத்திவிட்டு நின்று ரசித்துள்ளார் சின்னத்தம்பி. உடலில் பற்றி எறிந்த தீயோடு அலறி துடித்த சூசைநாதனை அவரது உறவினர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சூசைநாதன். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த எலவனாசூர் கோட்டை போலீசார் சின்னத்தம்பி, அந்தோணிசாமி மற்றும் சகாயராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது தனது மனைவி பல ஆண்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவருக்கு எய்ட்ஸ் இருப்பதாகவும் கூறிய சின்னத்தம்பி, ஐயா பசிக்குது என கையெடுத்து கும்பிட்டபடி கத்தினார். ஐயா பசிக்குது ஐயா, ஐயா பசிக்குது ஐயா, ஐயா பசிக்குது ஐயா, ஐயா பசிக்குது ஐயா. சாப்பாடு வாங்கி தருகிறேன் என காவலர் கூறியும் முறுக்கிய சின்னத்தம்பி, நான் தான் சூசைநாதனை கொளுத்தினேன், அவனை போன்ற ஆட்கள் இருக்கவே கூடாது, இந்நேரம் அவன் உயிர் போயிருக்க வேண்டும் என கைகளை கட்டியபடி ஆணவ பேச்சு பேசினார். நான் தான் மண்ணான பெட்ரோல் ஊற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி ஆள் இருக்கவே கூடாது நாட்டுலன்றதுக்காக செய்தேன். இந்நேரம் அவன் செத்துருக்கணும், உயிரை விடக்கூடாது இருந்தால. இதையடுத்து பசிக்கிறது என அழுத சின்னத்தம்பியை கைவிலங்கு மாட்டியபடி போலீசார் அழைத்துச் செல்ல அங்கிருந்தவர்களுக்கு டாடா காட்டிவிட்டு காவல் வாகனத்தில் ஏறினார். இது ஒருபுறம் இருக்க தீ காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூசைநாதன் போலீசாருக்கு வாக்குமூலம் கொடுத்த சில மணி நேரங்களில் உயிரிழந்தார். சூசைநாதனை எரித்து கொன்ற சின்னத்தம்பி ஒரு சைக்கோ என கூறும் அப்பகுதி மக்கள் அவரை சிறையிலிருந்து வெளியே விட்டால் இன்னும் பல உயிர்களை கொல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகின்றனர். சின்னத்தம்பி சைக்கோவாக இருந்தால் அந்தோணிசாமியும் சகாயராஜும் ஏன் உடந்தையாக இருந்திருக்க வேண்டும் என்கிற கேள்வியும் எழுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.